அதிமுக ஆட்சி அமைந்தால் தருமபுரி மாவட்டத்தில் மஞ்சுவிரட்டு வீர விளையாட்டுக்கு அனுமதி வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் விலைவாசி மிகவும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதிமுக ஆட்சி அமைந்ததும் விலைவாசியை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. இந்த ஆட்சியில் அதெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனா அதிமுக ஆட்சியில் விலை உயர்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ உடனடியாக அங்கே சென்று கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த உணவுப் பொருளை கொள்முதல் செய்து வந்து தமிழகத்திலே அதை விற்பனை செய்து அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக. தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். 2026இல் அதிமுக ஆட்சி அமைந்தால் தருமபுரி மாவட்டத்தில் மஞ்சுவிரட்டு வீர விளையாட்டுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். இங்கே இருக்கின்ற மக்கள் மஞ்சு விரட்டு வீர விளையாட்டு வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதிமுக அமைச்சருடன் திருவிழா காலங்களிலே இந்த மஞ்சு விரட்டு வீர விளையாட்டு நீங்கள் இந்த மாவட்டத்தில் நடைபெற அதிமுக அரசு உங்களுக்கு உதவும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். பாலக்கோட்டை தொடர்ந்து பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பாப்பாரப்பட்டி பேருந்து நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் தொடங்கி வைத்த விவசாய பயிர்க்கடனை ஆன்லைன் மூலமாக பெறுவதற்கான திட்டம் 4500 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் செயல்படவில்லை என குற்றம் சாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.